சென்னையில் இப்படி ஒரு மலைக்கோவில் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த கோவில் திருநீர்மலை பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த புனித ஸ்தலம் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக கருதப்படுது. மலையின் அடிவாரத்தில் இருக்கிற கோயில்ல நீர்வண்ண பெருமாள் நின்ற கோலத்துல காட்சியளிக்கிறாரு. மலைக்கு மேல ரங்கநாதர் கோயில் அமைஞ்சிருந்தது. நாங்க மலைக்கு மேல இருக்கிற கோயில தான் முதல்ல போய் பார்த்தோம். நாங்க 20-30 படிக்கட்டு ஏறின உடனேயே வலதுபுறத்துல ஒரு ஆஞ்சநேயர் சன்னதியை பார்த்தோம். பக்தர்கள் எல்லாருமே இங்க வந்து சாமியை கும்பிட்டுட்டு தான் படிக்கட்டு ஏறினாங்க. நாங்களும் ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு அடுத்ததா ரங்கநாதரை தரிசிக்க படிக்கட்டு ஏற ஆரம்பிச்சோம். இந்த கோயிலுடைய புராண கதையின்படி வால்மீகி முனிவர் இந்த தலத்துல கடுமையாக தவம் செஞ்சார் அப்படின்னும், அவரோட தவத்தால மகிழ்ந்த விஷ்ணு 4 ரூபங்கள்ல காட்சி அளிச்சதாகவும் நம்பப்படுது. மேலும் திருமங்கை ஆழ்வார் தனது மங்களாசாசனத்தை இந்த தலத்துல தான் பாடியுள்ளார்னு சொல்றாங்க. இந்த கோயில்ல விஷ்ணு 4 வெவ்வேறு நிலையில காட்சியளிக்கிறாரு. நின்ற நிலையில நீர்வண்ண பெருமாளாகவும், படுத்த நிலையில ஸ்ரீரங்கநாதராகவும், அமர்ந்த நிலையில நரசிம்மராகவும் மற்றும் நடப்பது போல திரிவிக்ரமராகவும் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறாரு. வைகுண்ட ஏகாதேசி, நரசிம்ம ஜெயந்தி, திருமங்கை ஆழ்வாருடைய உற்சவம், அதே போல திரிவிக்ரமர் உற்சவம் அப்படின்னு திருவிழாக்கள் இந்த மலைக்கோவில்ல வெகு விமர்சையா கொண்டாடப்படுது. மேலும் இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க முழு வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா போய் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த கோயிலை பற்றிய வேற ஏதும் விவரங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.